ஆறாவது வசனம். 6 වෙනි පදය. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கின்றார். තමුන්ගේම අධිපතිකමේ නොපැවත සුවකීය වාසස්ථාන අත්හැරියා වූ දේවදූතයන්ද උන්වහන්සේ මහත් දවසේ විනිශ්චය පිණිස අන්ධකාරයට සදාකල බැඳීම් වලින් බැඳ තැබුසේක. இது யாரை பற்றி பேசப்பட்டிருக்கிறது தெரியுமா? මේ කාගෙන දන්නවද කතා කරන්නේ? தேவ தூதர்கள் சில பேரை பற்றி. දේව දූතයන් සමහරක් අය ගැන. ஆண்டவர் சில தேவ தூதர்களை දෙවියන් වහන්සේ සමහරක් දේව දූතයන්ව ஆண்டவர் பரலோகத்திலே வைத்திருந்தார். දෙවියන් වහන්සේ ස්වර්ගයේ දීලා තිබ්බා. இன்றைக்கும் நிறைய தேவ தூதர்கள் பரலோகத்திலே இருக்கிறார்கள். අදත් බොහෝ දේව දූතයන් ස්වර්ගයේ සිටිනවා. சில தேவ தூதர்கள் සමහරක් දේව දූතයන් அவர்களுடைய அந்த மேன்மை, தேவ தூதர்கள்னா எவ்வளவு ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம் யோசிச்சு ඒ பாருங்க. කියන්නේ දේව දූතයෙක් කියන්නේ කෙතරම් භයානක ආශිර්වාදයක් දන්නවද හිතන්න. ஆண்டவரோடையே பரலோகத்திலே இருக்கிற ஒரு பாக்கியம். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ සමගම ස්වර්ගයේ සිටිනා වූ භාග්‍යවන්තකම. அப்போ அந்த தேவ தூதர்களில் சில பேர் ඒ දේව දූතයන්ගේ සමහරක් අය ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் ඒ කියන්නේ ඔවුන්ගේ பிரதம மகிமைய ரக නැතුව அவர்கள் விழுந்து போனார்கள். ඔවුන් වැටුණා. பெருமை வந்தது. ඔවුන්ට උඩුකුකම් පැමිණියා. நாங்கள் லூசிஃபர்ங்கிற ஒரு தூதன் இருந்தான். ලුසිෆර් කියලා එක මේ දූතයෙක් හිටියා. அவனும் அவரோடு சேர்ந்து 1/3 தூதர்களும். ඒ දූතයා සමග 3 එකක් දේව දූතයන්ුත්. நாங்க என்ன பெரிய ஆட்கள் இல்லையோ ඇයි අපි ලොකු අය නොවේද? என்று அவர்களுக்கு பெருமை வந்தபடியினால் කියලා උඩුකුකම් පැමිණි නිසා அவர்களுடைய அந்த மேன்மையை காத்துக் கொள்ளாதபடியினால் ඒ ප්‍රථම මේ ඔවුන්ගේ මහිමේ රැක ගන්න නැතුව மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று අර මේ විනිශ්චය දවසට කියලා அவைகளை ஆண்டவர் நித்திய சங்கிலிகளினாலே கட்டி දෙවියන් වහන්සේ ඔවුන් ඇවිල්ලා ධර්මිෂ්ඨකමේ ධම්මයන් சதா காலின தங்கல்களின் ගැටගහලා අන්ධකාරத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். අන්ධකාරේ වසාදාලා තිබෙනවා. இப்போ இதுதான் பிசாசுகள். මේ තමයි යක්ෂයන්. பிசாசுகள் இன்றைக்கு எப்படி இருக்கின்றன என்றால் යක්ෂයන් අද කෙසේද සිටින්නේ කියලා කිව්වොත් கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. බැඳලා තිබෙනවා. நீங்க விளங்குகிறா உங்களுக்கு பிசாசுகளை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ඔයාලට මොනවද තේරෙන්නේ වෙලේ යක්ෂයාට මොනවද කරලා තියෙන්නේ දෙවියන් ஆண்டவர் වහන්සේ? கட்டி வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ බැඳලා තියෙනවා. எப்படி கட்டி வைத்திருக்கிறார்? කෙසේද බැඳලා තියෙන්නේ? கல்யாணம் கட்டி வைக்கல. ඔවුන්ට கசாதனமே බැඳලා තියෙන්නේ. உங்க බැඳලා දාලා තියෙනවා. அவங்கள கட்டி வச்சிருக்குது. எதற்கென்றால் මොකටද කියලා කිව්වොත් இருட்டிலே அந்தகாரத்திலே. අන්ධකාරය වුණ බැඳලා තියෙනවා. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ඒකේ අර්ථය මොකක්ද දන්නවද? பிசாசுகளுக்கு தேவ ஒளி கிடையாது. යක්ෂයන්ට ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ ආලෝකය නැහැ. வேணும்னா தேவ ஒளி இல்லாமல் இருக்கிற அந்தகாரம். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ ආලෝකය නොමැති වූ අන්ධකාරය. இந்த வெளிச்சம் அல்ல. මේ ආලෝකය නෙවෙයි. இப்ப பிசாசு பகல் நேரம் வராதுன்னு நினைக்க கூடாது. දැන් මේ යක්ෂය ඇවිල්ලා දවල් කාලේ එන්නේ නැහැ කියලා ஏன்னா හිතන්න. இந்த வசனத்தின்படி ඒකෝ මේ වචනයට අනුව அந்தகாரத்திலே கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. අන්ධකාරය බැඳලා තියෙනවා. ஆக முதலாவது கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. ඒ නිසා ප්‍රථමයෙන් බැඳලා තියෙනවා. வர முடியாது. එන්න බෑ. இரண்டாவது දෙවනුව அந்தகாரத்திலே கட்ட வைக்கப்பட்டிருக்கின்றன. ඔවුන් ඇවිල්ලා මේ කළුවර වුණ බැඳලා දාලා තියෙනවා. ஆகவே அவங்களுக்கு வெளிச்சத்துக்கு வர முடியாது. ඒ නිසා උන්ට ආලෝකයෙන් එන්න බෑ. அல்ல அல்ல. එන්නේ එහෙම නෙවෙයි. தெளிவாய் விளக்குகிறேன் கேளுங்கள். හොඳට ඔබ විග්‍රහ කරන්න අහගන්න. பரலோகத்துக்கு போக முடியாதபடி கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. ස්වර්ගයට යන්න බැරි වෙන විදිහට බැඳලා තියෙනවා. புரியுதா? තේරුණාද? பிசாசுகள் முன்பு இருந்தது பரலோகத்திலே. යක්ෂයා කලින් හිටියා ඇවිල්ලා මේ ස්වර්ගේ. தேவ தூதர்களாக. දූතයන් ලෙස. ஆனால் அவைகள் விழுந்தபடியினால் නමුත් උන් වැටුණ නිසා பரலோகத்துக்கு போக முடியாதபடி கட்டி வைத்தாயிற்று. ස්වර්ගයට යන්න බැරි ලෙස උන් බැඳලා තියෙනවා. இங்க கட்டி வச்சு இல்ல. මෙහෙ බැඳලා නැහැ. பரலோகத்துல கட்டி வச்சிருக்குது. ස්වර්ගේ බැඳලා තියෙනවා. அவன் இங்க அவுத்து போட்டுக்கிட்டு தான் ஆடும். එතකොට මේ ඇවිල්ලා ඔක්කොම මේ ගලවලා දාලා புரியுதா තමයි உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? තේරුණාද බලන්න. பரலோகத்துக்கு போக முடியாதபடி கட்டி வைக்கப்பட்டிருக்கு. ස්වර්ගයට යන්න බැරි ලෙස බැඳලා තියෙනවා. சரியா? இரண்டாவது තේරුණා? இந்த வெளிச்சம் அல்ல. මේ ආලෝකය නෙවෙයි. இந்த வெளிச்சத்துல பிசாசு இருக்கும். මේ ආලෝකයේ යක්ෂයා සිටිනවා. ஆனால் தேவனுடைய வெளிச்சத்துக்கு வர முடியாது. නමුත් දෙවියන් වහන්සේගේ ආලෝකයට උන් දෙන්න බෑ. அதனால தான் தேவனுடைய சமூகத்துக்கு பிசாசுக்கு வர முடியாது. ඒ නිසා තමයි දේව අභිමුඛත්වයට යක්ෂයාට එන්න බැරි. கடைசியிலே අවසාන ලෙස நியாய தீர்ப்பு நாளில் විනිශ්චය දවසේදී இந்த பிசாசுகள் எல்லாம் நித்திய நரகத்துக்கு அக்கினிக்குள் அனுப்பப்படும். ඔවුන් සදාකාලීන ගින්දරට යවනු ලබනවා. ஆகவே இந்த வசனத்தை வாசித்துக் கொண்டு ඒ නිසා මේ වචනේ කියවලා எல்லா பிசாசுகளும் கட்டி போட்டிருக்குது. සෑම යක්ෂයෙක්ම බැඳලා දාලා තියෙනවා. ஆகவே பிசாசுகள் நமக்கு தாக்காது ඒ නිසා යක්ෂයා අපිට බලපෑම් என்று කරන්නේ நினைக்க கூடாது. කියලා හිතන්න හොඳ නැහැ. இந்த பூமியில அதிக வேலை செய்யும். මේ භූමිය ඇවිල්ලා යක්ෂයන් ක්‍රියා කරනවා. பரலோகத்துக்கு போக முடியாதபடி கட்டப்பட்டிருக்கு. ස්වර්ගයට යන්න බැරි වෙන නිසා ඇවිල්ලා බැඳ දමලා තියෙනවා. இந்த வெளிச்சத்துல பிசாசு இருக்கும். මේ ආලෝකය ඇවිල්ලා යක්ෂයන් සිටිනවා. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை பிசாசு போடுவான். ආලෝකයේ දූතයාගේ වෙස යක්ෂයා ලබා ගන්නවා. ஆனால் தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளே வர முடியாது.
නමුත් දෙවියන් වහන්සේගේ ආලෝකයට ඔවුන්ට ඇතුළත් වෙන්න බෑ. அதனால தேவனுடைய சமூகத்திலே பிசாசு பிடித்திருக்கிறவர்கள் வந்தால் அவர்களால் இருக்க முடியாத அந்த பிசாசு ஆடும். ඒ නිසා තමයි දෙවියන් වහන්සේගේ අනුගාජයට යක්ෂයන් වැහිලා සිටින අය ආවනම් අවිලා ඔවුන්ට ඉන්න බැරුව ඔවුන් නටන්නේ. ஆடுதோ இல்லையோ ஓடும். නටනවද නැද්ද දන්නේ දුවනවා. ஓட வேண்டும். දුවන්න ඕන. ஓட வைக்க வேண்டும். දුවන්න සලස්වන්න ඕන. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சொல்றேன் பிசாசு துரத்துற போது என்ன செய்யணும். ඊළඟ ඉරිදුනේ කියලා දෙන්න අවිලා යක්ෂයන් වලකට මොනවද කරන්න சில ඕන. பேர் பிசாசு துரத்தும் போது பிசாசோட குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க. සමහර අය අවිලා යක්ෂයන් වලට යක්ෂයත් එක්ක පවුල් නඩත්තු කරගෙන ඉන්නවා. பேர் என்ன? මේ නම මොකද්ද? அட்ரஸ் என்ன? මේ ලිපිනේ මොකද්ද? எங்க இருந்து வந்த? කොහෙන්ද ආවේ? ஏன் வந்த? ඇයි ආවේ? அதுவும் நல்லா இவனை போட்டு சுத்து மாத்து பண்ணிக்கிட்டு. ඒ යකත් ඇවිල්ලා මයත් ඇවිල්ලා හොඳට කරවගෙන ඉන්නවා. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம் என்ன நடக்கும், எப்படி பிசாசுகள் மேல எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ඊළඟ ඉරිදුනේ බලමු ඇවිල්ලා යක්ෂයා කරේ අපිට මොන ආධිපත්‍යද තිබෙන්නේ ஒரு කියලා. உதாரணத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். එක උදාහරණයක් විතරක් කියන්න. பாஸ்டர் ராஜா, சிஸ்டர் லெல்லி, நான் எல்லாரும் இப்போ பாஸ்டர் ராஜா இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிறாரே பாஸ்டர் விசுவாசம் சபை இந்தியாவிலே, அந்த சபையிலே போயிருக்கிறோம். ඉන්දියාවේ පාස් විශ්වාසම්ගේ සභාවට ඇවිල්ලා පාස්ටර් රාජත් ඇවිල්ලා දේවගේ දිවිලා සහෝදර ලිල්ලිත් ඇවිල්ලා ගියා එක දිනක්. அப்ப ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்ணிட்டு நான் மேடையில நின்றுகிட்டு இருக்கேன். இன்னும் මම දේශනා කළා අමාරු වෙලා මම තාමත් ඇවිල්ලා මේ මම දේශනා මණ්ඩපේ සිටිනවා. பெரிய சபை, ஆயிரக்கணக்கான ஜனங்கள். විශාල සභාවක් දහස් ගණන් ජනතාව அதுல ஒரு யாருக்கோ பிசாசு பிடித்து போட்டு பயங்கரமா பிசாசு துரத்தி ඒ கொண்டிருக்கிறாங்க. කියන්නේ කාටදෝ යක්ෂයෙක් වෙලා ඒ අවස්ථාවේ බාලක ලෙස ඔක්කොමලා මේකදලා යක්ෂයා වෙලවගෙන ඉන්නවා. பாத்துட்டு பார்க்காத மாதிரி இருந்தேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ඒ කියන්නේ මම බලලත් ඇවිල්ලා බලන්න දැක්කේ නෑ වගේ හිටියා. அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு பிறகு ඊට පස්සේ ටික වෙලාවකට පස්සේ என்ன சொன்னார்கள், මට කිව්වා ஐயோ பாஸ்டர் நீங்க தான் வரணும், ஒரு பெரிய பேய் போகவே மாட்டேங்குது, யார் ஜெபிச்சாலும் போகுது இல்ல. අනේ පාස්ටර් ඔයා තමයි එන්න ලොකු යකෙක් ඇවිල්ලා උන් කවුරු යාඥා කරත් යන්නේ ඔබ තමයි ඇවිල්ලා යාඥා நான் කරන්නේ. சொன்னது மாதிரி தான். අර මම අර කිව්වා වගේ තමයි. அந்த பிசாசு கிட்ட பேரு, அட்ரஸ் எல்லாம் கேட்டோம், வயசு என்ன, உன்னோட பெனியன் சைஸ் என்ன, இந்த மாதிரி தான். ඒ යකාගේ ඔක්කොම ලිපිනේ උඹේ නම මොකද්ද ඔබේ බැලීමේ සයිස් ඔබ කොහෙන්ද ආවේ මේ ඔක්කොම ඉල්ලලා බැරි වෙලා වුණේ. நான் போனேன், මං ගියා எலும்பு போனா போயிடுச்சு. නැගිට මම ඵලයන් කියනකොට ගියා. எல்லாரும் கேக்குறாங்க, ඔක්කොමලා මානවා. அது எப்படி பாஸ்டர்? කොහොමද පාස්ටර්? ஐயோ ஐயோ අයියෝ අයියෝ இவ்வளவு கஷ்டப்பட்டமே. මෙච්චර අමාරු වුණානේ. அடுத்த நாள் நானே அந்த பெண்ணுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். ඊළඟ දවසේ ඇවිල්ලා මම මේ සහෝදරියට ඇවිල්ලා බෞද්ධ பாருங்கள், பிசாசுகளை எப்படி துரத்துவது, பிசாசுகளை விட எங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று வருகிற ஞாயிற்றுக்கிழமை சொல்லித்தரேன். ඒ කියන්නේ යක්ෂයා කෙසේද වෙලන්නේ යක්ෂයාට වඩා කෙසේද අපිට ආධිපත්‍ය තියෙන්නේ කියලා ඊළඟ ඉරුදින කියලා දෙන්න. இந்த பூமியில அவை கட்ட வைக்கப்பட்டுதான் தெரியும். මේ භූමිය ඇවිල්ලා ඔන්න රිසිසේ ගමන් කරනවා. பரலோகத்துக்கு போக முடியாதபடி கட்ட வைக்கப்பட்டிருக்கின்றன. ස්වර්ගයට යන්න බැරි වෙන්න ලෙස බැඳලා තියලා තියෙනවා. தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளே வர முடியாதபடி அந்தகாரத்திலே கட்ட வைக்கப்பட்டிருக்கின்றன. ඇයි කිව්ව දෙවියන් වහන්සේගේ ආලෝකයට නොයන ලෙස ඇවිල්ලා අන්ධකාරය බැඳලා තියෙනවා. புரியுதா உங்களுக்கு? ඒක තේරුණාද බලන්න. அதாவது பரலோகத்திலே இருப்பதற்கு ஆண்டவர் உண்டாக்கின தேவ தூதர்களையே එනම් ස්වර්ගයේ ඉන්න ඕන කියලා නිර්මාණය කරවෝ දේවදූතයන්ම பெருமை வந்தவுடன் அங்கே இருந்து தள்ளி விட்டார் என்றால், ආපු ගමන් ඇවිල්ලා එහි ඉඳලා පල්ලෙහාට තල්ලු කරා නම් ரட்சிக்கப்பட்ட நாம் கூத்தாடும் போது ගැලවීම ලැබපු අය අපි නටනකොට பரவாயில்ல, வளர்த்தக்கதா தானே மார்ல முட்டுதுன்னுட்டு வச்சிருப்பாரா, கமாக்னே මං හදපු ගොනානේ මට අනින්නේ කියලා තියන් ඉන්නවද? பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு, වදපු දෙමව්පියන්ගේ සිත මෙලෙක්, ඒ වගේම සිනින්දුයි මේ දරුවාගේ සිත දැඩි. அப்படி சொல்லிக்கிட்டு ஆண்டவர் இருப்பாரா? එහෙම දෙවියන් වහන්සේ කියාගෙන ඉන්නවද? இல்லை இல்லை. නෑ නෑ. ஆண்டவர் விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறவர்களை வைக்க மாட்டார். දෙවියන්